கால் வைத்த இடையெல்லாம் ஜீவசமாதி. பாம்பு படைகள் பார்க்குமிடமெல்லாம் ஜீவசமாதி. நினைத்தவர்களெல்லாம் இந்த கோயிலுக்குள் நுழைந்து விட முடியாது. இங்கு ஒரு ஜீவசமாதி. இதோ பாருங்கள், இங்கும் ஜீவசமாதி, எங்கும் ஜீவசமாதி. மிரட்டுகிறார் கிண்ணிமங்கலம் கோயில். கோயில் முழுவதும் பாம்புகள் படை. அச்சம் தருகிறது சூழ்நிலை. ஆனால் யாருக்கு கர்மவினை தீரும்? பின்னி கிடக்கும் பாம்புகளை பாருங்கள். 2000 வருடங்களுக்கு முந்திய கோயில். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஒரு காட்டுக்குள், அதுவும் மதுரை மாவட்டத்தில் கிருணிமங்கலத்தில் இப்படி ஒரு ஜீவசமாதி இருப்பது யாருக்காவது தெரியுமா? எத்தனை ஜீவசமாதி? 81 ஜீவசமாதி. கோயில் உள்ளே வெளியே சுற்றுச்சுவர் அனைத்து இடங்களிலும் ஜீவசமாதி. பதபதைக்கிறது. யாருக்கு இங்க வரும் யோக்கியதை இருக்கு என்று பார்த்தால், நினைத்தவர்களெல்லாம் வரக்கூடிய இடம் அல்ல இந்த இடம். யார் கர்மவினை தீருமோ அவன் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்கிறார்கள். கோயிலை சுற்றிலும் பாருங்கள், சுவற்றிலும் கீழே எங்கு பார்த்தாலும் பாம்பு படை. சிங்க உருவம், பாம்பு, முதலை, சிங்கம், சிவன். கோயிலை சுற்றி 75 சிவன் சுற்றுச்சுவரிலே. இப்படி தலையில்லாத வள்ளி. ஏன் தலை? இதன் தலை எங்கு இருக்கிறது தெரியுமா? விவரம் உள்ளே கூறுகிறோம். பார்க்கும் இடமெல்லாம் பாம்புகள் படை. முதலை கடித்து கொண்டிருப்பது எதை என்பதை அப்புறம் பார்ப்போம். வித்தியாசமான வேர்கள் தொங்கும் மரம், இரும்பு மரம். 2000 வருடங்களுக்கு முந்திய கோயில். கோயில் அல்ல, ஜீவசமாதி. இங்கு சிவனும் தாயாரும் குடிகொண்டிருக்கிறார்கள் ஜீவசமாதியில். இதுதான் கிண்ணிமங்கலம் ஜீவசமாதி கோயில். கிட்டத்தட்ட இந்த கோயில் 2000 வருடங்களுக்கு மேலாக உருவாகி இருக்கலாம். ஏனென்றால் இந்த கோயிலில் தான் அருளானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி உள்ளது. மன்னன் மண்டியிட்ட இடம். அருளானந்த சுவாமிகளை எங்கள் ஊருக்கு வாருங்கள் வாருங்கள் என்று எல்லோரும் அழைக்க, அவரோ ஒரு கிண்ணத்தை கொடுத்து இதில் பாலை கறந்து கொண்டு வா என்று ஒரு சிறுவனிடம் கூற, ஓட்டை கிண்ணத்தில் எப்படி பால் நிரம்பும் என சிறுவன் வினாவ, கொண்டு வா நிரம்பும் என்று கூற, அவர் மகிமை அறிந்த ஊர் மக்கள், மன்னன் அவரை தேடி வரத் தொடங்கினார்கள். இந்த கிண்ணிமங்கலம் எப்படி உருவானது? எல்லோரும் ஊருக்கு அழைக்க, அருளானந்த சுவாமிகளோ இந்த கிண்ணத்தை, அதுவும் இந்த காந்த திண்ணத்தை தூக்கி எறியும் போது அது எங்கு விழுகிறதோ அங்கு இருப்பேன் என்று கூற, அது விழுந்த இடமோ பாம்புகள் சூழ்ந்திருக்கும் படை என திரண்டிருக்கும் கிண்ணிமங்கலத்தில். இவ்வளவு பாம்புகளா ஒரு இடத்தில் என்ற ஆச்சரியம். ஏன் இந்த கிண்ணிமங்கலம் ஜீவசமாதிக்கு வர வேண்டும் தெரியுமா? குழந்தை இல்லாதவர்களுக்கு விநாயகப் பெருமான் குழந்தை வரம் தருகிறார். திருமணத் தடை நீக்கிறார். செல்வ நிலை உயர்வை தருகிறான் முருகப்பெருமான். இப்படி ஒவ்வொரு காரணங்களும் உண்டு என்றாலும் முக்கிய காரணம் கர்ம வினை தீர்ப்பதே. 11 ஜென்ம பாவம், கர்ம வினை. இந்த ஒரு ஜீவசமாதி ஒன்றல்ல, 81 ஜீவசமாதிகள் அடங்கிய இந்த கிண்ணிமங்கலத்துக்கு வந்தால் ஓடோடி விடும் என்கிறார்கள். அவ்வளவு விசித்திரமான இடம். நாங்கள் பார்த்த பொழுதே மெய்சிலிர்த்தது. எங்கு பார்த்தாலும் பாம்புகள். இதோ கர்ப்ப கிரகம். 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோயில் கர்ப்ப கிரகத்தை கடைசியிலும் பாம்புகள் எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதையும் பார்ப்போம். இந்த கோயிலில் விசேஷம், பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் வந்து 9 தீபம் ஏற்றி இங்கு வணங்கி வழிபட்டால் இறைவன் வழிகாட்டுவான் என்பது ஐதீகம்.
இந்த ஜீவசமாதியில் கர்மவினை தீரும் என்பது பொதுவான விதி. பாருங்கள், ஒரு முதலை பெரிய பாறையை கவ்விக்கொண்டிருப்பது போல் ஒரு காட்சி. இதுபோன்று எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? சிவன் அடியில் இருக்கிறான், முதலை மேலே இருக்கிறான். இது புராண கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தருகிறது. பாருங்கள், சிங்கம், சிவன், இப்படி ஏகப்பட்ட விவரிக்க முடியாத உணர்வுகள் இந்த இடத்தில் வந்தவுடன் தோன்றிவிடுகிறது. ஆபத்தான இடமா என்று பார்க்காதீர்கள். பாருங்கள், பாம்புகள் செவுற்றில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கடைசி பகுதியில் பாம்புகள் நூற்றுக்கணக்கில் பின்னி கிடைக்கும் ஒரு இடத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். ஆச்சரியம் தரும். தொடக்கூடாது என்று விட்டார்கள். இன்னும் விரிவாக படம் எடுத்திருப்போம். ஆனால் ஜீவசமாதியில் விளையாடக்கூடாது என்பதுதான் உண்மை. பாருங்கள், எத்தனை பாம்புகள், எத்தனை சிவலிங்கங்கள் இந்த கோயில் சுற்று பிராகரத்தில் பார்க்கும் பொழுது அதிர்ச்சிதான். விசித்திர மரங்கள். இங்கு வியாழந்தோறும் வந்து அல்லது பௌர்ணமி தினத்தில் வருபவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. சிறப்பு பூஜை என்றால் எவ்வளவு கட்டணம் என்று எண்ண தோன்றும் அல்லவா? பைசா கிடையாது, கட்டணமே கிடையாது. இதோ வாருங்கள், பலிபீடத்துக்கு அடியிலே ஒரு ஜீவசமாதி, நந்தி தேவருக்கு பின்னாலே ஒரு ஜீவசமாதி, எதிரிலே இருக்கும் கருவறையில் ஒரு ஜீவசமாதி, இப்படி கோயிலெங்கும் கால் வைக்கும் இடமெல்லாம் ஜீவசமாதி. நம் உள்ளத்தை உலுக்கிவிட்டார். ஜீவசமாதியில் பார்த்தபொழுது நாங்கள் 10 நிமிடத்தில் சென்று விடலாம் இந்த இடத்தை விட்டு என்று நினைத்தோம். 5 மணி நேரமாக அங்கிருந்து எங்களால் கிளம்ப இயலவில்லை. கேட்டபொழுது, உன் கர்மம் தீர்கிறது, அவ்வளவு கர்மம் தீர்கிறது, இரு, அவன் இருக்கச் சொல்லுகிறான். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லோரும் இங்கு வரவும் முடியாது, இந்த மண்ணில் கால் வைக்கவும் முடியாது. கர்மவனை தீரும் காலகட்டம் வரும் சூழலில்தான் இந்த கோயிலுக்குள்ளே நீ நுழைய முடியும். இதுதான் கர்மவனை தீர்க்கும் பரிகாரம். பெரிய மகான்களும் ஜீவ சமாதியில் இருக்கும் ரிஷிகளையும் சித்தர்களையும் வணங்கும் போதுதான் கர்மவினை தீரும் என்பார்கள். மற்ற எந்த வழியிலும் கர்மவினை தீராது. என்ன வழிபாடு செய்தாலும் தீராது. அந்த மாபெரும் பாக்கியம் சித்தர்கள் ஜீவசமாதியில் தான் இருக்கிறது. மதுரையில் எத்தனையோ ஜீவசமாதிகளை பற்றி கேட்டிருப்போம் தமிழகத்தில். ஆனால் இப்படி 81 ஜீவசமாதி ஒரே இடத்தில் இருப்பதன் மாயம் என்ன? என்ன காரணம்? இந்த கிண்ணிமங்கலத்தில் இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஜீவசமாதி, ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லை, அலங்காரம் இல்லை, பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் அமைதி தவழ்கிறது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். ஒவ்வொரு வார்த்தையும் அங்கு இருக்கும் நேரமும் உங்களை அவன் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அவனை கணக்கிட முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது அவன் தீர்மானிக்கிறான். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவன் புரிந்து கொள்கிறான். அதனால்தான் இங்கு ஆர்ப்பாட்டமும் பிரம்மாண்டமோ கிடையாது. இது இயற்கையாகவே அமைந்த கோயில். 2000 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். சரியான கணக்கு யாருக்கும் தெரியவில்லை. இதோ நந்திதேவன். கருவறையை பார்க்கும் பொழுது பிரமித்து விடுவீர்கள். அப்படி ஒரு கருவறை. நேரில் சென்று பாருங்கள். சிவனா இருப்பது அல்லது மனிதனே உட்கார்ந்திருப்பது போல் ஒரு காட்சி. பிரமித்து போய்விட்டோம். கடைசியில் காட்டுகிறோம், பாருங்கள். இதோ பாருங்கள், விசித்திர மரம். இந்த மரம் இரும்பு மரம் என்றே சொல்லலாம். சின்னதாக தொங்குகிறது பாருங்கள் இந்த வேரை. நீங்கள் எவ்வளவுதான் இழுத்தாலும் அறுத்தாலும் அறுக்க முடியாது. இரும்பு கம்பி போல் ஒரு பலம். இந்த விசித்திர மரம் இங்குதான் காண முடியும் என்கிறார்கள். யாராவது வேறு இடங்களில் பார்த்திருந்தால் சொல்லுங்கள், தெளிவு பெறலாம். ஏனென்றால் இது ஆலமரமும் இல்லை, அரச மரமும் இல்லை, ஒரு வித்தியாசமான மரம். இதோ பாருங்கள், முருகன் சன்னதி. செல்வத்துக்கு அருள் பாவிக்கும் ஜீவசமாதி இருக்கும் இடம் இது என்று கூறுகிறார்கள். இங்கு வந்து நீங்கள் அமர்ந்து 1 மணி நேரம், 1.5 மணி நேரமாவது கோயிலுக்குள்ளே இருக்க வேண்டும்.
பாம்புகள் எங்கே என்று கேட்பீர்கள். ஆச்சரியம் தரும். தலையில்லாத ஒரு பாம்பை பார்த்தீர்களே, அதன் தலை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? அதன் பதில் நமக்கு விசித்திரத்தை தந்தது. கோயில்களில் மணி, ஆர்ப்பாட்டம், சத்தம், பிரம்மாண்டம் எதுவும் கிடையாது. அமைதி சூழல். இங்கு செலவுக்கு வேலை இல்லை, பணத்திற்கு மதிப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கு மதிப்பான இடம். 81 ஜீவசமாதிகள். வந்து பாருங்கள், அப்பொழுதுதான் தெரியும் உண்மை உண்மை எது என்பது அறிய முடியும். பார்த்தீர்களா, நூற்றுக்கணக்கான பாம்புகள் சிலையாகிவிட்டன. அடியிலே ஜீவசமாதி. இந்த இடத்தில் மாலை போட்டு மூடியிருக்கிறார்கள். தொடக்கூடாது ஜீவசமாதிகளை என்பது ஐதீகம். உண்மையான எந்த ஒரு சுவாமி விக்கிரகங்களையும் தொடும் அருகதை நமக்கு கிடையாது. அவர்கள் சித்தர்கள். சித்தர்களை தொட்டு பார்க்கக்கூடாது. வணங்குங்கள், தியானம் செய்யுங்கள். பாருங்கள், எத்தனை பாம்புகள் பின்னி கிடக்கின்றன. உயிரோட்டம் உள்ள பாம்புகள் அருகில் வர மக்தர்களும் மன்னரும் பயந்து விட கற்சிலையாக மாற்றிவிட்டார் சித்தர் என்பது இங்கு இருக்கும் புராண கதை. எல்லாம் உயிரோட்டம் உள்ளவை, ஆனால் கற்சிலையாக மாறிவிட்டன என்று கூறுகிறார்கள். தொட்டு விடாதீர்கள், தோஷம் வந்துவிடும். ஆதலால் தான் சுத்தமிக்க இந்த ஜீவசமாதி இருக்கும் இடங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படி ஒரு பாம்புகள் புடைசூழ இருக்கும் ஒரு ஜீவசமாதி எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? படம் பார்த்திருக்கிறீர்களா? சிலை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததிலே இதுதான் முதல் முறை. கேமராவை அருகில் கொண்டு செல்லவே சற்று பயமாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு அபூர்வ சக்தி இருப்பதை நாம் உணர முடியும். ஜீவசமாதி என்று ஏளனமாக நினைக்க வேண்டாம். கருவறையில் வாருங்கள், அமர்ந்திருப்பது சிவனா அல்லது மனிதனா என்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு வந்துவிடும். தோள்கள் தெரிகின்றன கருவறையில். கழுத்தில்லாத பாம்பின் பள்ளியின் தலை எங்கே என்று கேட்பவர்களுக்கு சிவன் காலடியிலே அந்த தலை இருப்பதாக கூறுகிறார்கள். அங்கு இருப்பவர்கள் கண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஏன் அந்த வள்ளிக்கு தலை இல்லை? இதற்கும் ஒரு கதை உண்டு. கோயிலுக்கு வருபவர்களின் வாழ்க்கை ரகசியங்களை வெளிப்படையாக உச்சரித்துக் கொண்டே இருந்ததாம் இந்த வள்ளி. அது கொடுக்கும் அந்த ஒலி அவர்களுக்கு எச்சரிக்கை மணியாகவும் பயத்தையும் ஏற்படுத்தியதாக தெரிகிறது. எதிர்காலத்தை தெரிவித்துக் கொண்டே இருந்த அந்த பள்ளி சொல் பேச்சு கேட்காதால் தலையை வெட்டி சித்தரின் பாதத்தில் வைத்து விட்டார்கள். இதோ பாருங்கள், கோயிலை சுற்றி வருகிறோம். இங்கு பாருங்கள், இங்கு குங்குமம் மஞ்சள் கொட்டாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தூய்மையான பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோயிலை அசுத்தப்படுத்துவதும் ஒரு விதமான பாவம்தான். அங்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. தெரியாவிட்டால் அதை செய்யக்கூடாது. தெரியாத விஷயங்களை இதுபோன்று ஜீவசமாதியில் வந்து பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பலனை தராது என்பது பொதுவான விதி. எதற்காக வந்தோமோ அதை இங்கு தொலைத்து செல்ல வேண்டுமோ ஒழிய அழைத்து செல்லக்கூடாது. இந்த பாம்பு மீண்டும் மீண்டும் நான் இந்த படத்தை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். பாருங்கள், எத்தனை பாம்புகள். ஒரு எல்லை தாண்ட முடியவில்லை. இங்கு அப்படி ஒரு சக்தி நம்மளை பிரமிக்க வைக்கிறது. கேமராவிலே பதிவு செய்யப்பட்ட பொழுது அச்சமாக இருந்தாலும் இவையை சரியாக பதிவு செய்ய முடியவில்லை. மாலையை அகற்றி விடலாமா என்று எண்ணிய போது அதற்கு அனுமதி தரவில்லை. மனிதன் அல்ல, சித்த பெருமான்கள். இதோ வாருங்கள், கோயிலை சுற்றி நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். பாம்புகள், சிவற்றிலே இருக்கும் பாம்புகள். இதுதான் தோஷத்தை தீர்க்கும் என்கிறார்கள். தலையில்லா வள்ளி, முதலை, சிங்கம், இப்படி ஏகப்பட்ட உயிரினங்கள் கோயில் சுற்றுச்சுவரை சுற்றி இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான செய்தி. வரலாறு எவ்வளவு படித்தாலும் சில விஷயங்களுக்கு பொருள் இருக்காது. சில விஷயங்களை நாம் தெளிவாக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ரகசிய இடம்தான் இந்த 81 ஜீவசமாதி உள்ள
கின்னிமங்கலம் சிவாலயம். இந்த ஆலயத்திலே நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குத்தான் வர முடியும். காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மதியத்திற்கு மேல் 4 மணி முதல் 8 மணி வரையுமே எங்கு ஆலயம் திறந்திருக்கும். கோயில் குருக்கள் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறார் என்பது விசேஷ செய்தி. ஆனால் யாரும் இங்கு பணத்துக்கு ஆசைப்படுவதில்லை, புகழுக்கு ஆசைப்படுவதில்லை. பெரியவர் சிறியவர் என்ற எண்ணம் கிடையாது. எல்லாம் சமம். இந்த திருக்கோயிலில் வந்து ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். நான் அழைப்பதில்லை, சிவன் அழைத்தால் வர முடியும். ஜீவசமாதி அழைத்தால் தான் நீங்கள் இங்கு கால் வைக்க முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் இங்கு செல்வோம் என்று சிந்தித்து கூட பார்க்கவில்லை. திடீரென்று வந்தோம், சொன்னார்கள் பல விஷயங்களை, ஆச்சரியப்பட்டு போனோம். தலையில்லாத வள்ளியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக காட்டுகிறோம். தலை கருவறையில் இருப்பதால் அதை படம் பிடிப்பது முறையாகாது என்பதால் தவிர்த்து விட்டோம். இதோ வாருங்கள், பூத கணங்கள் எப்படி இருக்கிறது என்பது திறந்திருக்கும் நேரம் அறிவித்திருக்கிறார்கள், வாருங்கள். ஆனாலும் கோயில் பூசாரி 4 மணிக்கு மேல்தான் வருகிறார். இந்த கோயிலில் மிகப்பெரிய விசேஷம், பௌர்ணமி தினமும் வியாழக்கிழமையும் என்கிறார்கள். 9 விளக்கு ஏற்ற வேண்டும், 11 சுற்று சுற்ற வேண்டும் என்பது முக்கியமான செய்தி.